என்னை பொறுத்த வரைக்கும் கருப்பசாமி இன்னைக்கு விஜயலட்சுமி கருப்பசாமிங்கிறது வந்து ஒரு அடையாளம், ஒரு பிராண்ட். த ரீசன் ஒய் ஐ வாண்டட் டு பிகம் an entrepreneur அப்படிங்கிறது வந்து சின்ன வயசில் அப்பாவெல்லாம் கருப்பன் கூப்பிடுவாங்க. எனக்கு அது மிகப்பெரிய கோபமாக மாறிச்சு. இது ஐ திங்க் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம போய் வீட்டில் கேட்டு தான் இது கிடைக்கணுங்கும் போதே அந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து வி யூஸ் டு திங்க் லைக் இது நம்ம பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. கண்ணாடி பில்டிங் என்னோட பெரிய ட்ரீமு. இன்றைக்கும் கண்ணாடி பில்டிங்கோட அந்த கிரேசினஸ் தான் என்னை உலகத்தோட எல்லா மூலைக்கும் எடுத்துகிட்டு போகுது. பிகாஸ் அது பெரிய ஒரு கனவை அந்த பிஸ்னஸ் மேகசின்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து இப்படி கை கட்டிட்டு லைக் நம்ம டீம்லாம் இருக்க மாதிரிலாம் இருக்கும். அது நான் அதை சொல்ல வேறு செய்வேன் எல்லார்கிட்டையும். நீ மேலும் மேலும் வளர்னாலும் போய்கிட்டே இருங்க அப்படின்னு தான் நாங்கள் ஒரு ஒத்தாசனை பண்ணோமே தவிர, பொம்பளை பிள்ளைகளை முதல்ல ஃப்ரீயாக விடணுமா. வெளியில் போய் படிக்கணும், 4 உலகம் பார்க்கணும், 4 பேர்கிட்ட தெரிஞ்சுக்கிடணும். வெளியில் போனால் தான் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம வீட்டுக்குள்ளே பொம்பளை பிள்ளை தானே எதுக்கு அப்படின்னு எல்லாம் வைக்கப்படாது. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் உங்களோட கனவு அது நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கும். இன்க்ளூடிங் உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக கூட இருக்கும். உங்களால் உங்கள் அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா இந்த உலகத்தில் உங்களால் யாரையுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பிஸ்னஸ் பர்சன். இதை நான் என் 10-12 வயசுலேருந்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படியெல்லாம் ஐ வாண்டட் டு பி a leader. என் ஃபேமிலிக்கு தப்பாக படுற எந்த விஷயமே நான் பண்ண மாட்டேன். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லை என் பொண்ணு தப்பு பண்ண லைக் நம்பிக்கையோட அந்த நம்பிக்கை நாங்கள் எப்படி கொடுத்தோன்னா நானும் சரி, அண்ணா சரி, அக்கா சரி, எங்கள் அம்மா அப்பாட்ட மறைக்கிற விஷயம் தப்பு. ஒரே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் கடகோடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக படித்து வெளியூருக்கு போய் ஒரு வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை தலைநிமிர செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒவ்வொரு இளைஞருக்கும் அந்த கனவுங்கிறது சாத்தியப்படுறது ரொம்ப கஷ்டம். அதுவே அது ஒரு பெண்ணாக இருந்தால் அது இன்னும் பெரும் கனவாகவும் பெரும் கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் ஒரு பெண் அதே கடைக்கோடி மாவட்டத்தில் கிராமத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து பட்டம் வாங்கி முதல் தலைமுறை பட்டதாரியாக நான் படித்து வேலை பார்த்தா மட்டும் பத்தாது, எனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி எனக்கு கீழே ஒரு பெரிய ஒரு எம்பையரை பில்ட் பண்ணி அதற்கான அடையாளமாக நான் உருவாகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையும் அடைஞ்சு இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்லையும் தமிழ்நாட்டிலேருந்து இப்படி ஒருத்தவங்க இருக்காங்களான்னு நம்ம அழைத்து தொழில் செய்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறவங்க தான் மிஸ் விஜயலட்சுமி கருப்பசாமி, ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் ஃபாக்ஸ் அகாடமி. அவங்கள தான் இன்றைக்கி நம்ம நேர்காணலில் பார்க்க போகிறோம். அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேக் போனால் அவங்களுடைய ஏனியாக அவங்க ஏற்றி விட்ட கருப்பசாமி மற்றும் உங்களுடைய அம்மா முனியம்மாள் அவங்களையும் சேர்ந்து குடும்பத்தோட நேர்காணல் பண்ண போகிறோம். வணக்கம்மா. வணக்கம். முதல்ல விஜயலட்சுமி கருப்பசாமி யார் அதை மட்டும் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. என்னோட பேர் விஜயலட்சுமி கருப்பசாமி. ஐ எம் த ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஃபாக்ஸ் அகாடமி அண்ட் ஃபாக்ஸ் வெஞ்சர்ஸ். ஜப்பானில் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். விஜயலட்சுமி கருப்பசாமி அப்படின்னா லைக் ஷீ இஸ் த ட்ரீமர். நான் எல்லா இடத்துலையும் ரொம்ப பெருமையாக கம்பீரமாக சொல்கிற விஷயம் வந்து கனவுகளின் மகாராணி. நீங்கள் சொன்னீங்க ஒரு அழகான வார்த்தை கடைக்கோடின்னு சொன்னீங்க. இந்த கனவுகளுக்கு சொந்தக்காரி வந்து அந்த கடைக்கோடி கிராமத்தில் ஒரு சின்ன வயசில் அவளுக்கான ஒரு கனவுங்கிறது வந்து அது அவளுக்குள்ளே எப்படி வந்ததெல்லாம் தெரியாது. அந்த கனவுகளோட பிம்பமாக தான் இன்றைக்கி நான் நிற்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் நிறைய இடத்துல நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். லைக் நிறைய இடத்துல என்ன இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பா வந்து உலகத்துக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஏணிப்படி அவங்கள இந்த உலகத்தை காமிக்கிறது வந்து என்னோட என்ன சொல்கிறது மோர் தென் இது எனக்கு எல்லாத்த விட ஒரு பெரிய ஒரு அவார்டாக நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்போ விஜயலட்சுமி கருப்பசாமி இப்போது வெளி உலகத்துக்கு, அதுவும் குறிப்பாக பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி யார் விஜயலட்சுமி, எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க? அதாவது விஜயலட்சுமி வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார். அவங்கள புள்ளியில் நல்லா படிக்க வச்சு கொண்டு வரணும்னு ஒரு வைராக்கியம் உண்டு. அவங்கள மாதிரி ஆட்கள் மூலியமாக நான் அதுகளை நல்லா கவனிச்சிட்டு வந்தேன். அதுகளும் நல்லா படித்தது. எங்கள் ஊர் உலகத்துக்கு விஜயலட்சுமி கருப்பசாமி, தனகார்த்திகுமார், ராமச்சந்திரா எல்லாரும் நல்லா தெரியும். எங்கள் பேரை சொன்னாலே தெரியும். நான் ஒரு வைராக்கியத்தில் படிக்க வச்சேன். அவங்களும் வைராக்கியமாக படித்து ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்து அவள் படித்தா
ஹைஸ்கூலுக்கும் பேர் வாங்கி அவ படித்த காலேஜுக்கும் பேர் வாங்கி பெரிய தொழிலதிபர்களோட வெளிநாட்டில் போட்டி போட்டு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு சுயமாக யார் துணையும் இல்லாமல் உலகத்துக்கு நாங்களும் ஒரு மனுஷர்கள்னு காட்டுற அளவுக்கு படித்து அவளும் வந்துட்டா. என் பஞ்சாயத்து ஒரு அங்கன்வாடி டீச்சர். நாங்கள் அந்த பிள்ளைகளை வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு வைராக்கியமாக வளர்த்தோம். அந்த வைராக்கியம் ஆண்டவனால் எங்களுக்கு கிடச்சிருக்கு. எங்கள் பிள்ளைகளுடைய பேர் எங்கே போனாலும் விளங்குது. எனக்கும் வயசு 80-85க்கு மேலே ஆயிட்டு நான் அவங்களையும் கண்கருத்து வளர்த்தேன். அவங்களையும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. அம்மா நீங்கள் சொல்லுங்கள், சின்ன வயசில் விஜயலட்சுமி எப்படி வளர்ந்தாங்க, எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க? அதுமா பிள்ளைகளும் 3 பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள்லாம் பார்த்து 3 எனக்கு 3 முத்துகள் தான். என்ன சொன்னாலும் என்ன கஷ்டம் நஷ்டம்னாலும் பிள்ளைகளை வச்சு பகிர்ந்து பேசி தான் நான். அவர் தொழில் பார்ப்பார், வருவார், போயிடுவார். பிள்ளைகள் என்கிட்ட அனுசரணையாக தான் எப்பவும் இருக்கும். அதே மாதிரி என்ன சொன்னாலும் பிள்ளைகள் அதை புரிஞ்சுக்கணும். அதே நிலையில் படிக்க போய் தான் ஒரு மனசுக்குள்ளே அவர் சொன்ன மாதிரி வைராக்கி வச்சு நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும், நம்ம கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு வரணும், இந்த மாதிரி எண்ணங்கள் மனசுக்குள்ளே வச்சே தான். அதனால் படிப்புன்னு செகண்ட் மார்க் எடுத்துட்டேன்னு +2ல் நம்ம தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறத வச்சு அதே மாதிரி +2ல் சிறுவண்டை யூனியன்லேயே ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி அவள் பேர் போர்டு அங்கே ஸ்கூலில் இருக்குது. 2004 முடித்தது. அதனால் நம்ம ஒரு அனுசரணை இருந்தாலும் அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம், நல்லா படிக்கணும், நம்ம நல்ல உத்தியோகம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அன்னைக்கும் உண்டு. இன்றைக்கும் நம்ம தொழில் பார்க்கணுன்னா அவங்களுடைய ஒரு முயற்சி. நாங்கள் 1/4 பங்குன்னா 3/4 பங்கு அவங்களுடைய முயற்சி தான். அதுக்கு நாங்கள் பிள்ளைகள் என்ன அனுசரணை போதோ, நீங்கள் மேலும் மேலும் வளர்னாலும் போய்கிட்டே இருங்க அப்படின்னு தான் நாங்கள் ஒரு ஒத்தாசனை பண்ணோமே தவிர, பொம்பளை பிள்ளைகளை முதல்ல ஃப்ரீயாக விடணும்மா. வெளியில் போய் படிக்கணும், 4 உலகம் பார்க்கணும், 4 பேர்கிட்ட தெரிஞ்சுக்கிடணும். வெளியில் போனால் தான் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம வீட்டுக்குள்ளே பொம்பளை பிள்ளை தானே எதுக்கு அப்படின்னு எல்லாம் வைக்கப்படாது. பிள்ளைகள் வெளியில் பறந்து போனால் தான் வெளி உலகம் தெரியணும், நாலேஜ் வளரும், 4 பேரோட பழகணும். அந்த பழகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது மனசுக்குள்ளே நம்ம தொழிலில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும், நம்ம ஒரு முன்னேற்றத்துக்கு போகணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு கௌரவத்தோடு இருக்கணும். நம்பி விடணும் பிள்ளைகளும் நம்ம நம்பிக்கையை காப்பாற்றணும். நம்ம விடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா பிள்ளைகளும் பெற்றோர் அனுப்ப தான் செய்கிறாங்க. அதில் எப்படியெல்லாமோ உலகத்தில் இருக்குது. நம்ம பிள்ளைகள் நமக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கே போனாலும் நம்ம பிள்ளைகளாகவே இருக்கும். அதே இது இன்றைக்கி வரைக்கும் கடவுளால் காப்பாற்றி அவங்க தொழிலும் மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வராங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அப்பா 5வது வரைக்கும் 6வது வரைக்கும் படித்தேன் அப்படின்னு சொன்னார். என்ன தொழில் பார்த்துட்டு இருந்தார்? அவர் என்னை கல்யாணம் கட்டும்போது மீன் வியாபாரம் தான் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தோட்டங்கள்லாம் பண்ண உடனே வெளியில் உள்ள ஆள்கிட்ட இந்த வாழைத்தார் வாங்கி நம்ம தோட்டத்தாரையும் வெட்டி இந்த வாழைக்காய் பிஸ்னஸ் தான். வெளியூரில் கொண்டு போய் ஆள் வச்சு எல்லாத்தையும் இது பண்ணி வெட்டி கொண்டு வியாபாரம் பார்க்க திரும்ப காய் விட்ட இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அப்பா போயிட்டே இருப்பார், டிராவல்லே இருப்பார், வீட்டில் இருக்கிறது கஷ்டம். ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு வாரம் வாழைக்காய் வெட்டலை அப்படின்னா தான் வீட்டில் இருப்பார். அதுவும் தோட்டத்தில் அடுத்த சீசனுக்கு எங்கெங்கே வெட்டுறது, யார் தோட்டத்தை கூட குறை எடுக்கிறது வைக்கிறதுன்னு அந்த இதுலேயே வெளியில தான் ரவுண்டு சுற்றுவார். வீட்டிலன்னு இருக்கிறது சாப்பிட வருவாருன்னு கூட நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி தான் பிஸ்னஸ் பார்த்தாரு. அப்படி இருக்கும்போது இவ ரொம்ப குட்டி பிள்ளையா, அவளுக்கு பெரும்பாலும் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க அப்பாவை பார்க்கணுங்கும் போது இவரை பார்க்கவே முடியாது. அப்படிங்கும்போது அவர் கூட பார்ட்னராக இருக்கிற ஆளை தேடி போவா, எங்கள் அப்பா எப்போ வருவாருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு போவா. அப்படி இதெல்லாம் ஒரு நேரம் ஒரு எல்லாம் பார்த்தாரு. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பிள்ளைங்களை படிக்க வச்சு. ஆமாம், அப்பாவை கடல்ல பிள்ளைங்க பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டம் இருந்து அப்புறம் தான் வளர்த்துருக்கீங்க. அப்படி எங்கள் அப்பா அம்மா சம்பாத்தியமும் மற்ற சம்பாத்தியம் ஒன்றும் கிடையாது. நான் எதிர்பார்க்கலை, என் பஞ்சாயத்து சம்பாத்தியம் எதிர்பார்க்கலை, எங்கள் அப்பா அம்மா சம்பாத்தியத்தை எதிர்பார்க்க யார் சம்பாத்தியம், என் சுய உழைப்பு. கஷ்டத்தை சொல்லி வளர்த்தீங்க பிள்ளைங்களை. வளர்த்தோம். எதுலேயுமே உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், எந்த காரணத்துக்காக கொண்டும் பொய் சொல்லக்கூடாது. ஒரு தப்பு பண்ணினாலும் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். அந்த பயம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். வி ஆர் அக்கௌண்டபிள் அப்படிங்கிறது இப்போமா அது தொழில் பண்ணுறீங்களா,
உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். என்றைக்கும் நமக்கு அது நமக்கு நிலச்சி நிற்கும். யார்கிட்ட இப்போவும் அவட்ட அதான் சொல்லுவேன், உன் தொழில் பார்க்கன்னு சொன்னாக்கினா நீ நல்ல உண்மையான நேர்மையாக போய்கிட்டே மேலே மேலே போய்கிட்டே இருப்ப. அது யாராலும் கடவுளுக்கு அதுக்கு ஒரு வழி காட்டுவார். கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப உண்டு. அப்போ பிள்ளைங்க கிட்ட வளர்றப்போ கஷ்டத்தையும் சொல்லி வளர்க்கணும். ஆமாம், அதனால அந்த கஷ்டத்தை சொல்லி இந்த பணம் எப்படி வந்துச்சு, எப்படி இது பண்ணுறோங்கிறத அதுகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தான் அந்த பிள்ளைகள் அந்த அளவுக்கு எப்படி படிக்கணும், எப்படி போகணும், எப்படி போகணும். இன்றைக்கி எல்லாரும் அவங்க வசதியாக படிக்காங்க, இவங்க வசதியாக படிக்காங்க, அவங்க தேவைக்கு அவங்க இருக்காங்க. நமக்கு மெயின் படிப்பு. படிக்கணும், படிச்சுட்டு வேலைக்கு போகணும், நம்ம ஒரு தொழில் பண்ணணும். அந்த பிள்ளைகளுக்கு பண வரவு செலவு எப்படி வருது, இந்த பணம் எப்படி அப்பா உழைச்சி கொண்டு வராரு, அது நம்ம பிரயோஜனமாக நம்ம காலத்தை இது பண்ணி போகணும் அப்படிங்கிற அளவில் எந்த அனாமத்து செலவும் என் பிள்ளைகள் செலவு பண்ணாது. நீங்கள் வந்து பால்வாடி டீச்சராக இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பா வந்து 5வது கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்களுக்குள்ள இப்போ இருக்கவங்கக்கிட்டலாம் அந்த மாறுபாடு பார்க்க முடியுது. கணவனை விட மனைவி நிறைய படிக்கிறதா, சம்பாதிக்கிறதா அப்படின்லாம் இப்போயுமே இருக்குங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்தது? அது எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா எல்லாருமே உத்தியோகம் பார்த்த உடனே வேலை பார்க்காத மாப்பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க. அது அவர் வேலை பார்க்கணுன்னே இவருக்கு அது ஒரு மனசில் ஒரு வைராக்கியமாக, நான் வேலை பார்க்காட்டிலும் நீயாவது வேலை பார்க்கணும், உன்னை வேலை பார்க்க அவங்களுக்கு மத்தியில் நீ வேலை பார்க்கணும். அந்த ஒரு இதில் தான் அவர் வேலை எடுத்து கொடுத்து என்னை வேலைக்கு எப்படியாவது நம்ம நீ வேலை பார்த்தே ஆகணும். எந்த காசு கொடுக்காம அப்ப அந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா, 5 பைசா எதுக்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இல்லை. ஒரு 7-8 3 பேர் அதுக்கு அந்த இடம், ஒரு சீட்டுக்கு 3 பேர் போட்டி. நேரடியாகவே அதுக்கு ஒரு ஆட்களை பிடிச்சி சீட்டை வாங்கிட்டு அப்படி ஒரு திறமையான ஆள். ஏன்னா இப்போ சம்பள விஷயத்திலேயே இந்த கால தலைமுறைகள் கிட்டயே பிரச்சனை இருக்கு. 185 ரூபா வாங்குவேன், நீ எவ்வளோ வாங்கின, என்ன பண்ணின, ஏது செய்த, அந்த காசை பற்றிலாம் அன்னைக்கும் கேட்க மாட்டார், இன்னைக்கும் கேட்க மாட்டார். ஆமாம், எங்கள் அப்பா கேட்க மாட்டார், எதையும் கேட்க மாட்டார். செலவு பண்ணி எதாவது ஒரு இதுக்கு கொடுப்பேனே தவிர கேட்க மாட்டீங்க. ஆமாம், இப்பவும் பென்ஷன் வரத எதையும் கேட்க மாட்டார். ஆமாம், அவள் வீட்டு செலவு எதையும் பார்த்துக்கிட்டா அவர்கிட்ட காசு இருக்குன்ட்டு வேணும், அவசரம்னு வேணும்னா அவர் இருந்தால் என்கிட்ட கொடுப்பாரு, நான் இருந்தால் அவர்கிட்ட கொடுப்பேன், அவ்வளோதான். தவிர அவரு கொண்டு வரது உங்கள்கிட்ட தான் கொடுத்து அவர் வழக்கா பிசினஸ் பண்ண ரூபாய் பூரா என்கிட்ட கொண்டு தந்துருவாரு. பேங்க்ல போடுறதுக்கு, கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதாவது நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்தணும். அடுத்தவங்க பொருளுக்கு என்னைக்கும் ஆசைப்படக்கூடாது. ஒரு காரியத்துக்காக ஒரு பொய்யை மறைக்க எத்தனையோ பொய் சொல்லுவோம், அந்த பொய் சொல்லக்கூடாது. நான் வேலை பார்க்குற இடத்துல எந்த ஆஃபீஸர்கிட்டையும் அதான் சொல்லுவேன், மேம் உங்களுக்காக வேலை பார்க்கல, ஊரில் உள்ள ஆட்களுக்காக வேலை பார்க்கல, ஆண்டவனுக்கு பயந்து வேலை பார்க்க. என் பிள்ளைகள் நாளைக்கு நல்லா இருக்கணும். பெற்றவங்க என்கிட்ட விட்டுட்டு போகிறாங்கன்னா அந்த பிள்ளைகள் நான் தான் பொறுப்புன்னு விட்டுட்டு போகிறாங்க. அது என் பிள்ளைகள், அவங்க வாரது வரைக்கும் என் பிள்ளைகள். தைரியமாக 3:30 வரைக்கும் வரமாட்டாங்க, டீச்சர் இருக்காங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லுங்க, அதாவது இவங்க 2 பேருடைய பங்கு அப்படிங்கிறது உங்களோட வளர்ச்சியில் எப்படி இருந்தது? இவங்க 2 பேரும் உங்கள் குழந்தையிலேருந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மோல்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க இந்த இடத்துக்கு? கண்டிப்பாக இந்த நிறைய இடத்துல இப்போ நான் போகும்போது என்கிட்ட கேட்பாங்க, எப்படி உங்கள் வீட்டில் வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப அது புதுசாக இருந்தது இந்த வார்த்தை. ஏன்னா எங்கள் வீட்டில் பெர்மிஷன் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நாங்கள் ஒன்று படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நாங்கள் அப்பாட்ட அம்மாட்ட போய் சொல்லுவோம். அது ஏன் வேணும், எதுக்கு வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு நாங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எங்களுக்கு எங்களை பண்ண விட்டுருவாங்க. ஸோ இது நான் பண்ணவாப்பா அப்படின்னு போய் நாங்கள் என்றைக்கும் போய் இதை பண்ண போகிறப்பா இதுதான் விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் படிக்க போகிற காலேஜ் சூஸ் பண்ணதுலேருந்து நான் வந்து பிஸ்னஸ் லா பண்ணேன் பெங்களூரில். அவங்க வந்து எங்களுக்கு அது இப்போ நான் வெளியில் போகும்போது இந்த டேர்ம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எங்கள் வீட்டோட அந்த அப்ரோச் இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம போய் வீட்டில் கேட்டு தான் இது கிடைக்கணுங்கும் போதே அந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து வி யூஸ் டு திங்க் இது நம்ம பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டோட அப்ரோச்சே வேறு. செகண்ட் வந்து அப்பா வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், எங்கள் தலைமுறையோட நாயகன் அவர், முதல் நாயகன் அவர். உழைப்போட நான் அப்பா சொன்ன மாதிரி தான் உழைப்போட ஒரு அடையாளம் வந்து எங்கள் அப்பா. நாங்கள் சின்ன வயசுலேருந்து, அதுவும் எனக்கு அப்பாவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் அப்பா கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எப்போவா தான் இங்கே ஊருக்கு வருவார், வாழைத்தோட்டம் அந்த எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ அப்பா எப்போ வரும்போது எனக்கு அப்பா இன்றைக்கி நீங்கள் ஒன்று பார்க்குறீங்களா, எனக்கு இப்போ ஒருத்தங்களை புதுசாக பார்த்தா எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு கூச்சம் இன்றைக்கி இல்லை, சின்ன வயசுலேயுமே இருக்காது. ஏன்னா அப்பா கூட டீ குடிக்க போகிறது, இபி ஆஃபீஸ் போகிறது, எல்லா விஷயமும் நான் அவர் கூட போயிட்டு என்னை பேச விட்டு
நான் சரியாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறேன்னா நான் எப்படி அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் மனுஷங்களை படிக்கணுங்கிற விஷயத்த வந்து எனக்கு ரொம்ப அழகாக சின்ன வயசில் எனக்குள்ளே வந்து கொண்டு வந்தது கண்டிப்பாக நான் அதை அப்பா கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் அம்மா வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் மல்டி டாஸ்கிங். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க பிகாஸ் ஐ மீன் டு பிஸ்னஸ் அஃப்கோர்ஸ் லைக் அதை தாண்டி நான் ஸ்போர்ட்ஸ் இப்போவுமே ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்கேன். லைக் ஐ டூ மாடலிங் அஸ் வெல். எனக்கு என்னோடய ஃபேஷன் பிராண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாம் கேட்பாங்க எப்படி ஹவு டு யூ மேனேஜ் லைக் ஆல் தீஸ் திங்ஸ். அது எங்கள் அம்மாட்ட இருந்தால் கற்றுக்கிட்டோம். ஏன்னா இப்போ அம்மா சொன்ன மாதிரி காலையில் எந்திப்பாங்க, எங்கள் 3 பேரையும் பார்த்துக்கணும். காலைல எங்கள் வயலுக்கு போவாங்க, அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த ஒரு எங்கள் வீட்டில் அதுங்க கேஷுவலாக நடந்துட்டு இருந்த விஷயம். இன்றைக்கி எல்லோரும் பேசுகிற இந்த கான்செப்ட் லைக்கணும் அது வந்து எங்கள் வீட்டோட நடைமுறை. எங்கள் வீட்டோட நடைமுறை. ஸோ எங்களுக்கு இந்த மல்டி டாஸ்கிங்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக நாங்கள் வந்து அதை லைக் அது ஒரு ஆர்ட் மாதிரி தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். அது கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் அம்மாட்ட இருந்தால் கற்றுக்கிட்டோம். ஸோ இட்ஸ் லைக் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பேரண்ட்டாக அவங்க ஒரு விஷயம் நம்மளை காமிக்கிற அந்த சின்ன வயசில் என்ன காமிக்கிறாங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் இன்றைக்கி பேசுகிறது வந்து இந்த உலகம் வந்து லிசன் பண்ணுது. நான் சின்ன வயசுலேருந்தே ஐ யூஸ் டு டாக் லைக் சம்திங் ரியலி பிக் லைக் எப்படி சொல்கிறது, நான் வந்து கண்ணாடி பில்டிங்கில் தான் எனக்கு ஐ ஆல்வேஸ் வாண்டட் பி பிஸ்னஸ் பர்சன். இதை நான் என் 10-12 வயசுலேருந்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படியெல்லாம் ஐ வாண்டட் பி எ லீடர். ஸோ பிஸ்னஸ் இப்போ நான் ஏன்னா எங்கள் அப்பாவை நான் அப்படி பார்த்ததுனாலே என்னென்னு தெரியல. லைக் எனக்கு வந்து லைக் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி லீடர். அது நேச்சுரலாகவே ஸ்கூலில் வந்து சின்ன 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்குமே கிளாஸ் லீடர் ஃபுல்லாகவே நான் தான் இருந்தேன். ஸோ எனக்கு பீப்புள் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு நேச்சுரலாக ஒரு விஷயம். அதை எனக்கு வந்து நான் அதை ஐ லவ் டு டாக் டு பீப்புள். ஸோ எனக்கு வந்து அப்போ அதுக்கு பிஸ்னஸ் ஒரு விஷயம் நான் எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக அது ஒரு என்ன சொல்கிறது, அதை நான் உங்ககிட்ட சொல்ல வர செய்வேன். ஒரு கண்ணாடி பில்டிங்னு என்னோட பெரிய ட்ரீமு. இன்றைக்கும் கண்ணாடி பில்டிங்கோட அந்த கிரேசினஸ் தான் என்னை உலகத்தோட எல்லா மூளைக்கும் எடுத்துகிட்டு போகுது. பிகாஸ் அது பெரிய ஒரு கனவை அந்த பிஸ்னஸ் மேகசின்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து இப்படி கை கட்டிட்டு லைக் நம்ம டீம்லாம் இருக்க மாதிரிலாம் இருக்கலாம். அது நான் அதை சொல்ல வேறு செய்வேன் எல்லார்கிட்டையும். ஸோ எனக்கு அந்த விஷயங்களை அன்றைக்கி அவங்க லைட்டாகவே எடுத்துக்கல. இவர் நிஜமாவே இதை பண்ண போகிறான் நான் சொல்கிறத வந்து அவங்க அதை என்கரேஜ் தான் பண்ணாங்க. ஐ திங்க் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அது லைக் நேச்சுரலாகவே நான் அதை க்ரோ ஆகிட்டு இருந்தேன். நான் என்னை எந்த இடத்துல யாரும் ஸ்டாப் பண்ணலை. அந்த சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் சொல்கிறப்போ சில அப்பா மக்கள் அதை வந்து கடந்து போயிடுவாங்க. ஓகே விளையாட்டுத்தனமாக சொல்கிறா அப்படின்னு. ஆனால் இவ அதை செய்வாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கும் இருந்திருக்கு. அவங்க அந்த அளவுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணி நீ பண்ணுன்னு சொல்லியிருந்திருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி சின்ன வயசு நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் வீட்டில் போய் காசுக்கு நிற்க மாட்டேன். எனக்கு குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு நான் வந்து விளக்குமாறு இருக்குல்ல அது இது கட்டி லைக் நானாக பண்ணி கட்டி விற்று லைக் எனக்கு காசை கையில் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதை ஏன் காசு இப்போ அம்மா அப்பாவுக்கு கூட இப்போ அவங்க 2 பேருக்குள்ள எப்படி ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கோ லைக் தேவைப்பட்டால் மாற்றிக்கிறோங்க. இப்போ எங்கள் வீட்டில் கேட்டாலுமே நான் கொடுப்பேன், திருப்பி வாங்குவேன் வித் வட்டியோட. லைக் அந்த மாதிரி வட்டினே நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா 101 ரூபாய் வாங்குவேன். ஆனால் இது என் காசை நான் கொடுக்குறேன், நான் திருப்பி வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ பிஸ்னஸ்ங்கிறது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்திருக்கு. இந்த சேல்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம ஒரு லீடராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போலேருந்தே கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து எனக்கு. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாருக்குமே இப்போ கேட்டிங்கன்னா குழந்தைங்க இந்த கால தலைமுறை வரைக்குமே வந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு போலீஸ் ஆகணும் அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் தான் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் உமன், வந்து ஒரு பிஸ்னஸ் லீடர் ஆகணும் அப்படிங்கிற நான் தான் வந்து வழிநடத்தி கொண்டு போனேன் என் டீம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிச்சுருந்துருக்காங்க. அப்போது இதெல்லாம் அவங்க சின்ன வயசுலேயே வெளிப்பட்டுதா, எப்படி இருந்தாங்க அவங்க? அதாவது உத்தியோகம் பார்க்கணுங்கும்போது நாங்கள் என்ன விருப்பமோ உன் விருப்பப்படி நீ மேலே போய்கிட்டே இரு. எதுக்குமே நாங்கள் தடங்கல் பண்ணது கிடையாது. சிலம்பம் கிளாஸுக்கு போவோம், மாரத்தானுக்கு எல்லா விளையாட்டு போட்டியெல்லாம் எங்கேனாலும் சரி ஆளாக போய் கலந்து விடுறது கிடையாது. நாங்கள் அதுதாம்மா உடம்புக்கு நல்ல ஹெல்த்து அப்படிம்போம். ஏன்னா அந்த உடம்பு ஃபிட்டாக இருக்கணும்னா நல்ல உடற்பயிற்சி வேணும். எது அவள் விரும்பினாலும் உன் விருப்பம், உனக்கு எது நல்லதாக தோணுதோ நீ அதை போய்கிட்டே இரு. எதுலேயுமே இப்பவும் வந்தாலும் கூட இங்கே சிலம்பம் கிளாஸுக்கு போயிடுவா, ஜிம்முக்கு போயிடுவா. விளையாட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ஆல்ரவுண்டராக தான் இருந்திருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே. அப்போது ஒரு பொம்பளை பிள்ளைங்க அப்படிங்கிறவங்கள எல்லா இடத்துலுக்கும் போகணும், வரணும், அவங்கள வந்து ஃப்ரீடமாக விடணும், நம்மளும் நம்பணும், அவங்களும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது அவங்க ஒரு நான் அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எந்த வழியில் குடும்பம் வந்து ஒரு உந்துதலாவோ ஒரு சப்போர்ட்டாவோ இருக்கணும்னு எப்படி அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது அவள் எந்த வழி போனாலும் நல்ல வழியில் போவான்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை.
நம்ம பிள்ளை அதே மாதிரி போல்டாக நிற்பா. இப்போ வரைக்கும் அப்படி தான். தனியாக ஒரு வாலிப பிள்ளை போய் நிற்கான்னா எந்த ஆஃபீஸர்னாலும் அவட்ட பேச கொஞ்சம் யோசித்து தான் பேசுவாங்க. ரொம்ப எதுவுமே போல்டாக தான் நிற்பா. அதில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம பிள்ளை அவள் வேலை மட்டும்தான் அவளுக்கு முக்கியம், மற்ற எதை பற்றி அவள் யோசிக்க மாட்டா அப்படிங்கிறது எங்களுக்கு எங்கள் பிள்ளையை பற்றி தெரியும். அதனால தான் எங்கே போனாலும் இப்போ ஜப்பானு போகிறேன், ஹைதராபாத்து போகிறேன், அங்கேருந்து இப்போ குஜராத்து போகிறேன், எங்கேனாலும் போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பிவிடுவோம். அவ்வளோதான் எங்களுடைய கடமை. நம்ம பிள்ளை தொழில் விஷயமாக போகிற இடத்துக்கு போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு. கலெக்டர் இங்கே 2 பேரையும் கூட்டிகிட்டு வர சொல்லி ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இங்கே நம்ம தூத்துக்குடி கலெக்டரு தூத்துக்குடியில் இருந்து குஜராத்து கலெக்டருக்கு அடித்து அவங்க வரலக்கில் கீரோட போலீஸ் பாதுகாப்போட கூட்டிகிட்டு போய் நம்ம பிள்ளை ஜப்பானில் தொழில் பண்ணுறா. நம்ம தூத்துக்குடி மாவட்ட கலெக்டரே சொல்கிறார், நம்ம பிள்ளை ஜப்பானில் தொழில் பண்ணுறா அப்படின்னு கலெக்டரை வச்சு எங்களையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து குஜராத்து கலெக்டருக்கு உடனே தகவல், நம்ம பிள்ளை அங்கே குஜராத்து வாரா அப்படின்னோடனே கலெக்டர் பிஏ அவங்க வந்து அவளை பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ ஏர்போர்ட்டில் இறங்குற இடத்துல ப்ரொடக்ஷனோட குஜராத் கவர்மெண்ட்ல அங்கே இருக்க அப்போ கலெக்டர் நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. நம்ம பிள்ளைய ஒரு கலெக்டருக்காரே வந்து கூட்டிகிட்டு போகும்போது எங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். இப்போ ஒரு ஆனந்த கண்ணீர் தான். அவளை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமை சந்தோஷம்தான். இப்போ கருப்பசாமியோட மகள் விஜயலட்சுமிங்கிறத தாண்டி விஜயலட்சுமியோட அப்பா கருப்பசாமிங்கிற அளவுக்கு அடையாளத்தை தேடி கொடுத்தாரு. எங்க அந்த இதெல்லாம் போடுவா, விஜயலட்சுமி கருப்பசாமின்னு அவள் அப்பா பேரை போட்டு தான் போடுவா. அப்பா ஒரு கிராமத்துல பிறக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளைங்க இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து படிச்சு வெளியில போறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க புள்ள வந்து வெளிநாடுகளுக்கு போய் ஒரு தொழில் தொடங்குற அளவுக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறப்போ இந்த இடத்துக்கு போகணும்னா அப்பா அம்மா எப்படி வளர்க்கணும், பிள்ளைங்க எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்பா அம்மா நம்ம ஒரு அளவு தான் வளர்க்க முடியும். ஹைஸ்கூல் வரைக்கும் தான் அப்பா அம்மாவனுடைய அண்டர். அதுக்கு மேலே போகிறது அவங்களோட திறமை. டெல்லியில் ஒரு காலேஜும் பெங்களூரில் ஒரு காலேஜ். அங்கே நாங்கள் வேட்டி கட்டின ஆளு நான் தான். அங்கே போய் அவார்டு வாங்க போனதில்லை. அவள் பட்டம் கொடுத்தாங்கல்ல, அப்போ நாங்கள் போயிருந்தோம். அதெல்லாம் நினைக்க பேண்ட் ஷர்ட்டு போட்டு எப்படியோ வராங்க பெரிய பெரிய வயசான ஆட்கள். ஒரு ஆள் தான் வாலிப பிள்ளை பட்டம் வாங்குறதுல. எந்த ஊர்ல? பெங்களூர். அப்ப நீங்க ஒரு ஆள் தான் வேட்டி கட்டிட்டு போறீங்க? 2 பேரும் தான் போயிருக்கோம். நான் சேலை கட்டியிருக்கேன், அவர் வேஷ்டி கட்டியிருக்காரு. அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? என்ன இருந்தது, ஒரு ஊமையாக இருந்தேன். போன இடத்துல ஒன்றும் பேச முடியாது. ஏது ஆனா பெருமையா இருந்திருக்கும்ல, நம்மள இந்த இடத்த கொண்டு வந்து நம்ம புள்ள 1000 ஆளுக்கு மேலே பெரிய ரவுண்டிங். என்ன வேணாலும் சாப்பிடுலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அங்கே. அப்படியெல்லாம் ரொம்ப பெருமையாக. நீங்க சொல்லுங்கம்மா, ஒரு கிராமத்துல இருந்து உங்க பொண்ணு இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள் இளைஞர்களா இருக்கட்டும் ஒரு இடத்துக்கு போகணுங்கிற கனவோட இப்போ வரைக்கும் டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க அந்த பயணத்துக்கு குடும்பம் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி அவங்களை தயார்படுத்திக்கணும்? அதாவது நம்ம பிள்ளைகள் போகணுன்னா முதல்ல முழு நம்பிக்கை நம்ம பிள்ளைகள் பேரில் நமக்கு வரணும். அந்த பிள்ளைகளும் நல்லா படித்து அதுகளுக்கும் மனசில் ஒரு வைராக்கியம் வச்சு நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், எந்த நாடாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் நம்ம போகணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு படிக்கும்போது நம்ம வேலை பார்க்கணும். படித்து முடிச்சுட்டு இது ஒரு வேலை பார்க்கணும். அந்த எய்மோடு அந்த பிள்ளைகள் படிக்கணும். ஏதோ எல்லாரும் காலேஜ் போகிறாங்க நானும் போகிறேன்ட்டு போகக்கூடாது. குடும்ப சூழல் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குழந்தைங்களோட வளர்ச்சியாக இருக்கட்டும், அவங்க நோக்கி போகிறதா இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் பிள்ளைகிட்ட இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் பிள்ளைகிட்ட வந்து அது ஷேர் பண்ணி சொல்லவே மாட்டோம். அதாவது நம்மகிட்ட போட்டி பொறாமையில் நம்மளை எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நம்மளை இழுப்பாங்க. இவங்க போனால் பேக்ரவுண்டுக்கு அந்த பிள்ளைகள் தானே வரும். அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சு நம்மளை பிரச்சனை பண்ணுவாங்க. நாங்கள் பிள்ளைகிட்ட வந்த பிறகு லைட்டாக சொல்லிக்கிடுவோம். பிள்ளைகள் ஒரு மூடில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம அதுகளை இடையில வந்து மூட விட்டு ஆக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம கிராமப்புறத்தில் தெரிஞ்சு தானே கொஞ்சம் வளர்ச்சி. ஆனால் அது எப்படி கீழே கொண்டு வரலாம், எப்படி மட்டம் தட்டலாம், அவங்களுடைய குணபாகங்கள் தெரியும். நான் யார்கிட்டையும் போய் வெளியில் போயெல்லாம் பேசிட்டு அவங்க இப்போ 4 பேர் பேசுகிற இடத்துல எனக்கு இருக்க டைம் இருக்காது.
காத்துல வாங்கவே மாட்டேன். ஆனா இப்படிலாம் பண்ணுவாங்க, அதை நம்ம பண்ணுவாங்க. ஆனா காது கேட்க எல்லாம் பேசுவாங்க. நீங்களும் பொம்பளையில இருக்கீல, அந்த பொம்மை அவ்வாறு எவ்வளோ 4 மணிக்கு எழும்பி எவ்வளோ வேலையெல்லாம் பார்த்து அவள் வேலையும் பார்த்து பிள்ளைகளையும் அனுப்பி விவசாயத்தையும் பார்த்து அப்படி எனக்கு காத்துல போலும் அவங்க பேசுறது. நான் காத்துல அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டேன். நீங்க சொல்றதை பார்த்தோம்னா சிலர் வந்து ஏன் இந்த அளவுக்கு படிக்க வைக்கிற பொம்பளை பிள்ளைங்க, ஏன் இந்த அளவுக்கு இப்படி எல்லாம் வெளியில அனுப்புற அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை மாத்தத்துக்கும் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு வந்து பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எதுக்கு உனக்கு இவ்வளவு வசதி காணாதாக்கும், நீ எதுக்கு வேலைக்கு போகணும், இது ஒரு சம்பளமா அப்படிலாம் நம்மகிட்ட பேசுவாங்க. நான் சம்பளத்துக்காக வேலைக்கு போகல, அது எனக்கு வேலை வேணும்னு தான் பார்க்கேன். இப்போ அப்பா ஒரு வாழைதாரு, வீட்டில் தங்க நேரம் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் அப்படி ஓடிக்கிட்டே இருந்து நீங்கள் 6 மாத கர்ப்பிணியாகவும் இருந்து 2.5 வயது குழந்தையோட வேலைக்கு போய் இப்போ 3 பேரையும் வளர்த்து 3 பேரும் ஒவ்வொரு நாட்டில் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்த கொண்டு போய் சேர்த்ததுக்கு பிறகாக இப்போ ஒரு பெரும் மூச்சு வரும்ல, நம்ம கடமையை முடிச்சிட்டோம்ப்பா, இவங்க இப்படி நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம பேர் சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க நம்மளன்னு. இப்போ எப்படி இருக்கு அந்த ஃபீல்? கடமை முடிஞ்சதில்லை. இப்போ நம்ம பிள்ளைகள் மேலும் மேலும் பேரம் பேத்தி எல்லாருக்குமே நம்ம அதுகளை பார்க்குற இது வரைக்கும் ஆண்டவன் நல்ல ஒரு ஆயுசை கொடுக்கணும். நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கப்பா? ஆண்டவன் கொடுத்து வச்சது ரொம்ப பெருமை, அவ்வளோதான். என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல நிறைய குட்டி குறும்புகள் சேட்டைகள்லாம் இருந்திருக்கும். அந்த விஜயலட்சுமி யாரு, என்னெல்லாம் பண்ணுவாங்க? எங்களுக்கு ஊர் பக்கம் கொஞ்சம் காடு, அந்த காட்டில் போய் தேங்காய் மாங்காய் இந்த மாதிரி பிறக்கிக்கிட்டு வந்தோம்னா ஒரு சில்லு இருந்தானா அதை 3 பேர் போனாங்கன்னா 3 பேருக்கு பகுந்தே விட்டுருவோம். ஒரு சில்லு வேஸ்ட்டு தானே அதை ஏன் வெட்டுறோன்னு நினைக்க மாட்டோம். அவளுடைய குணம் அப்படி. நானும் அப்படி தான் சொல்லுவேன், அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இவன் ஒரு வடையை வாங்கி கொடுத்தா, சின்ன பிள்ளை இது எனக்கு ஆளுதுங்க முண்டா, இது எங்கள் அண்ணனுக்கு ஆளுதுங்க முண்டா, இது சந்திராளுக்கு கடை சந்திரம் 3 கொண்டு மொத்தமாக வச்சு தான் தின்னுட்டு இருக்குமே தவிர என் கையில் அப்படிதான் நான் வாயில் போட்டு போறேன்னு போகிற காலமே கிடையாது. எனக்குன்னு மட்டும் வச்சுக்க மாட்டாங்க, எதா இருந்தாலும் எல்லாருக்கும் தான் அந்த படப்படக்க இன்னைக்கு வந்துட்டு. சேட்டைகள்லாம் குட்டி சேட்டைலாம் நிறைய உண்டு சின்ன வயசுல. அதான் சும்மா இருக்குன்னு தேங்காய் பறக்கெல்லாம் போவாங்க தென்னந்தோப்புக்கு. பிறக்க போனாக்கின்னா யார் பார்த்தாலும் எடுக்கணும், அந்த பிள்ளைகளை தள்ளி போட்டுட்டுனாலும் அதை எடுத்துடணும் இவளுக்கு. அப்பவே ஒரு போட்டி போறாம. ஆமா, நான் தான் எடுக்கணும், எடுக்கணும், பங்கு கொடுத்துருவோம். ஆனா எடுக்கணும் அப்படி எதுலையுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆமா, சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு குணம் உண்டு. ஆமா, நீங்க சொல்லுங்க மேம், 8 படிப்புல படிப்பை தொடங்கி ஆனால் முழுதும் பள்ளி படிப்பை கூட முடிக்க முடியாத அப்பா, இப்போது நீங்கள் மேக்புக் வரைக்கும் வளர்ந்து வெளிநாடுகளில் போய் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இந்த அசுர வளர்ச்சிங்கிறத விட இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் கடந்து வந்த பாதையை காட்டிலும் இது இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பின்னாடி இவங்களோட உழைப்பு எந்த அளவுக்கு இருந்ததான்னு நினைக்கிறீங்க? சொன்ன மாதிரி தான் இது ஒரு பயணம். இது வந்து இன்னைக்கு இந்த விஜயலட்சுமி கருப்பசாமி வெளியில் தெரியுறேன். இதுக்கு பின்னாடி ஒரு இன்னொரு தலைமுறையோட அப்பா அம்மா தலைமுறையோட மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது. அதை நாங்கள் அந்த ஒரு லெகசியை நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். பட் அது ஈஸியான ஒரு ஜேர்னி கிடையாது. ஒரு இன்றைக்கி இன்றைக்கி இந்த உலகம் நான் பேசுகிறத கேட்குது. பட் ஒரு லைக் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒரு அடையாளம் இல்லாத ஒரு உழைப்பை தான் நாங்கள் வந்து போட்டுட்ருந்தோம். அந்த டைமில் நம்மளோட கனவை நம்பி போகிறதுங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த டைமில் ஃபேமிலியோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், என் ஃபேமிலிக்கு தப்பாக படுற எந்த விஷயமே நான் பண்ண மாட்டேன். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லை, என் பொண்ணு தப்பு பண்ணா, லைக் நம்பிக்கையோட அந்த நம்பிக்கை நாங்கள் எப்படி கொடுத்தோன்னா, நானும் சரி, அண்ணா சரி, அக்கா சரி, எங்கள் அம்மா அப்பாட்ட மறைக்கிற விஷயம் தப்பு, அதை நாங்கள் பண்ண மாட்டோம். அது வந்து வி ஆல்வேஸ் ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் அது எங்களோட பெரிய என்ன சொல்கிறது, நாங்கள் அதை என்றைக்குமே மறந்தது கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கையை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்களும் வந்து இன்றைக்கி ஒரு வெளியில் போகும்போது லைக் ஓகே, லைக் ஷீ இஸ் டூயிங் அமேசிங் ஜாப் அப்படிங்கிறது அவங்களுக்குமே ஒரு புரிகிற ஒரு விஷயம். எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் உங்களோட கனவு, அது நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கும். இன்க்ளூடிங் உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக கூட இருக்கும். உங்களால் உங்கள் அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா இந்த உலகத்தில் உங்களால் யாரையுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது. நான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். இன்றைக்கும் நீங்கள் எங்கள் அப்பாட்ட என் பிஸ்னஸ் பற்றி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச டேர்மில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த என் லேப்டாப் வச்சு நான் உங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான், எங்கள் அப்பாவோட அந்த 8 படிப்போட அந்த இது அங்கே நான் பார்த்தீங்க இல்லை நீங்கள் வரும்போது, லைக்
அந்த ஒரு தலைமுறையிலேருந்து வந்த ஒரு 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 கருப்பசாமி உருவாக்கின பொண்ணு தான் விஜயலட்சுமி கருப்பசாமி. ஸோ இன்றைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுவேன். உங்களுக்கு ஏன்னு ஒரு டேர்ம் தெரியும், நான் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லியிருப்பேன், நான் என்ன தொழில் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்களோட லாங்குவேஜில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஏதாவது சம்திங் இஸ் கோஸ் ராங், எனக்கு ஃபேமிலி தான் பேக்கப் பண்ணும், லைக் சப்போர்ட் பண்ணும். நான் கீழே விழுற இடம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஸோ நான் இந்த தலைமுறைக்கு சொல்கிற விஷயமும் அதுதான். உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயம், உங்கள் அம்மா அப்பாட்ட விளக்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கும் அதை ப்ரூஃபே பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்கிறது, உங்கள் அம்மா அப்பாவுக்கான ஒரு அடையாளம், ஒரு நம்பிக்கைங்கிறத உங்கள் வீட்டில் இருந்து கொடுக்க ஆரம்பிங்க. இதை நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். என்னோட மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் கூட நான் சொல்லுவேன். பயப்பட மாட்டேன், ஏன்னா எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க அப்படிங்கிறது தான். உங்களை பார்க்குறப்போ எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது. விஜயலட்சுமி கருப்பசாமி அப்படின்னு எங்கே பார்த்தாலும் அப்பா பேரை அடையாளமாக கொண்டு போய்கிட்டே இருக்கீங்க. இப்போது நேர்காணலில் நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டேன், இந்தியாவை தாண்டி உலக நாடுகளுக்கே என்ன தெரியுது, ஆனால் என்ன ஏற்றி விட்ட ஏணிப்படிகளாக இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு வந்து நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும், அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அவங்க எப்படி காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு நினச்சிருக்கீங்க. இந்த அடையாளத்தை பாரம்பரியத்தை கூட கொண்டு போகணும், இப்படி இருக்கிறவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு, ஏன் அது முக்கியம்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் கருப்பசாமி லைக் இன்றைக்கி விஜயலட்சுமி கருப்பசாமிங்கிறத வந்து ஒரு அடையாளம், ஒரு பிராண்ட். நான் அதுக்கு பின்னாடி நான் நிறைய இன்டர்வியூவில் இது நான் சொன்னது கிடையாது. த ரீசன் ஒய் ஐ வாண்டட் டு பிகம் அன் ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறது வந்து சின்ன வயசில் அப்பாவெல்லாம் கருப்பன் கூப்பிடுவாங்க. எனக்கு அது மிகப்பெரிய கோவமாக மாறுச்சு. அந்த கோபம் தான் வந்து இந்த கருப்பசாமிங்கிறத வந்து எனக்கு பிராண்ட் ஆக்கணும். இன்றைக்குமே ஈவன் ஜாப்பனீஸுமே நான் ஃபுல் பேர் சொல்லி தான் என்னை கூப்பிட சொல்லுவேன். அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த முழு பயணமே வந்து அதுதான் என்ன சொல்கிறது, என்னோட கோலே அதுதான், என்னோட லட்சியம். விஜயலட்சுமி கருப்பசாமி இட்ஸ் அ பிராண்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா பேருங்கிறது ஒரு லெகசி, ஒரு எம்பையர். அவர் அப்பா அம்மா ஆரம்பித்த ஒரு விஷயம், அதுக்குள்ளே நாங்கள் எங்களோட எம்பையரை எங்கள் தலைமுறையை நாங்கள் அழகாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் கடத்திட்டு போகிறோம். அதுக்கு வந்து இந்த பேர் ரொம்ப முக்கியம் இல்லை. நான் ஒவ்வொரு தலைமுறையும் நான் யோசிச்சு பாருங்கள், எனக்கு பின்னாடி இன்னொரு ஹிஸ்ட்ரி இருக்குது. விஜயலட்சுமி கருப்பசாமிக்கு பின்னாடி கருப்பசாமின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இன்றைக்கி என் அடுத்த தலைமுறை வரும்போது அது ஒரு 3 தலைமுறையோட ஒரு கோர்வை. அதை நான் எப்படி வந்து அசிங்கம்னு நினைக்க முடியும்? ஓகே, அப்போது கருப்பசாமியும் முனியம்மாளும் இல்லாமல் விஜயலட்சுமிங்கிறது சாத்தியம் கிடையாது. கருப்பசாமி முனியம்மாள் தான் எங்களோட மிகப்பெரிய அடையாளமே. நான் எங்களோட ஃபேமிலி குரூப்பில் கூட எவ்ரிவேர் வி யூஸ் டு மென்ஷன் லைக் கருப்பசாமி முனியம்மாள் தான். ஏன்னா நிறைய பேர் இப்போ பேர் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நானும் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து கம்பீரமாக சொல்லுவேன், இது எங்களோட அடையாளம். நான் எப்படி நான் என்ன சொல்கிறது, அசிங்கம் நினைக்க முடியும்? நிச்சயமாக இது வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கால தலைமுறைக்கு. இந்த ஒரு நேர்காணல் அப்படிங்கிறது நம்ம என்னதான் ஒரு சன்ஷைன் ஆனாலும் ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி நம்ம ஆனாலும், நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கட்டும், பாரம்பரியமாக இருக்கட்டும், நம்மளுடைய நேட்டிவாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம கூட சேர்த்து கொண்டு வந்து அவங்களையும் அந்த இடத்துல நிற்க வச்சு, நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கான காரணம் இவங்க தான் அப்படிங்கிறத பறைசாற்றணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் ஒதுக்கிற கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Subscribe to One India and never miss an update.